ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்டல் ஜெல்லி, அதுவும் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு ஃப்ரூட் கிறிஸ்டல் ஜெல்லி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வந்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜெல்லி அப்படின்னாவே ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். கிரேப்ஸ், ஆரஞ்சு, ஆப்பிள், ஃபிக்கு, பியரு, கிவி, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஃப்ரூட் வந்து செர்ரி எடுத்திருக்கேன். அதையும் வந்து சீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிக்கு, அதையும் வந்து ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிக் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பியர், இதுவும் வந்து நீள நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் கூட சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஜெல்லி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப்பை வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. பேனில் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறமா இதில் வந்து அகர் போட்டுக்கோங்க. சைனா கிராஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக மெல்ட் ஆகிறதுக்கு. இப்போ இது மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. அதுவும் வந்து மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன உடனே நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றிடலாம். அது வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து டக்குன்னு ஜெல்லி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஷேப் வேணும் அப்படின்னா ஷேப்பில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ அடி வரைக்கும் அப்படியே ஊற்றியாச்சு. அதை அப்படியே வெயிட் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. இப்போது மறுபடியும் வந்து பேனில் அதே மாதிரி தண்ணி ஊற்றி மீதி இருக்கிற அகரை வந்து போட்டுட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இது மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே அங்கே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அது செட் ஆகிடும். ரொம்ப ஜெல்லியாக இருக்காது, ஓரளவுக்கு செட் ஆகிருக்கும். இப்போ இது மேலே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். கட் பண்ணியது உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ இல்லை என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சுக்கோங்க. நான் செரியெல்லாம் ஒரு சைடும், கிரேப்ஸ் எல்லாம் ஒரு சைடும் வச்சுருக்கேன். அப்புறம் பியர்ஸு, பெரிக்கா, அது ஒரு சைடு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுவே வந்து ஃபில் ஆகிடுச்சு ஃப்ரூட்ஸ்க்கு. இப்போ வந்து நம்ம செகண்ட் டைம் பண்ணி வச்சுருக்கிறத வந்து மெல்ட் பண்ணி அதையும் வந்து ஊற்றிடலாம். நீங்கள் ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா அது அப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு நம்ம அப்படியே பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க அந்த ஷேப்புக்கு. இப்போ இது வந்து 1 ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும் வெளியில். அதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வந்து திக்காகிடுச்சு. நமக்கு ஜெல்லி லிக்விடாக எதுவும் இல்லை. இப்போது நம்ம சைட்ஸ் எல்லாமே லைட்டாக வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து எடுத்துடலாம் பிளேட்டில். தட்டி விடுங்க மேலே.
அவ்வளோதாங்க, சூப்பரான ஃப்ரூட் கிறிஸ்டல் ஜெல்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட கொடுத்தமிக்கலாம். ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே வந்து ஃப்ரூட்டும் நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். அகர் இருந்தால் போதும். மோஸ்ட்லி இதை நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.